மார்க்கத்துக்கு முரணான விஷயத்துக்கு கட்டுப்படாதீங்கிற இறைவசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தெளிவுபடுத்துறாங்க. உடனே சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயார்ட்ட சொல்றாங்க, நான் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வராவிட்டால் நீங்க எனக்காக பட்டினி கிடந்து மூத்தா போயிருங்க, அப்படித்தானே? சரி, நான் இந்த மார்க்கத்தை விட்டு வர மாட்டேன். நீங்க எனக்காக வேண்டி பட்டினி கிடந்து மௌத்தா போய் ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் ஹயாத்தை கொடுத்து மீண்டும் எனக்காக வேண்டி பட்டினி கிடந்தாலும் சரி, எத்தனை முறை கிடந்தாலும் சரி, எத்தனை முறை மௌத்தானாலும் சரி, நான் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். நாங்களே அவங்க தானங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற தோழர்கள். அந்த தோழர்கள் உலகத்தை விடுங்க, நண்பர்களை விடுங்க, ஊர்க்காரனை விடுங்க, உறவினர்களை விடுங்க, பெத்த தாய் அல்லாஹ்வுடைய மார்க்கமா பெத்த தாயாங்கும் போது தாயை இரண்டாம் நிலையை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்களே, அவர்களை விடவா இந்த இளைஞர்கள் நண்பர்களுக்காக வேண்டி மார்க்கத்தை தாரை வார்ப்பது? யோசிச்சு பாருங்க. இப்னு உமர்